بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم அத்தியாயம் 1 அல் ஃபாத்திஹா தோற்றுவாய். மொத்த வசனங்கள் 7. அல் ஃபாத்திஹா என்ற அரபு சொல்லுக்கு தோற்றுவாய், முதன்மையானது என பொருள். திருக்குர்ஆனின் முதல் அத்தியாயமாக இது அமைந்துள்ளதால் இந்த பெயர் வந்தது. திருக்குர்ஆனிலேயே இந்த அத்தியாயம் குறித்து சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே, அவன் அகிலத்தை படைத்து பராமரிப்பவன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன். தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். எனவே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி. அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறிச் செல்லாதவர்கள். அத்தியாயம் 112. இக்லாஸ், உளத் தூய்மை. இந்த அத்தியாயத்தின் மொத்த கருத்தும் ஓரிரை கொள்கை, உளத் தூய்மை பற்றி பேசப்படுவதால் இந்த அத்தியாயத்திற்கு உளத் தூய்மை அல் இக்லாஸ் என பெயர் சூட்டப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் ஒருவன் என முஹம்மதே கூறுகிறாக. அல்லாஹுஸ் ஸமத். அல்லாஹ் தேவைகளற்றவன். லம் யலித் வ லம் யூலத். யாரையும் அவன் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அத்தியாயம் 87. அல் ஆலா, மிக உயர்ந்தவன். மொத்த வசனங்கள் 19. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் மிக உயர்ந்தவன் என்ற அடைமொழி இறைவனுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதால் இந்த அத்தியாயத்திற்கு இவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. மிக உயர்ந்த உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக. அவனே படைத்தான், ஒழுங்குற அமைத்தான், அவனே நிர்ணயித்தான், வழிகாட்டினான், அவனே மேய்ச்சலுக்குரியதை வெளிப்படுத்தினான், பின்னர் அவற்றை உலர்ந்த கூலங்களாக்கினான். سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر ولا يخفى. முஹம்மதே, உமக்கு ஓதி காட்டுவோம், நீர் மறக்க மாட்டீர். அல்லாஹு நாடியதை தவிர அவன் பகிரங்கமானதையும் மறைவானதையும் அறிகிறான்.
ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى. முஹம்மதே, எளியதை உமக்கு மேலும் எளிதாக்குவோம். அறிவுரை பயன் தருமானால் நீர் அறிவுரை கூறுவீராக. سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى. இறைவனை அஞ்சுபவன் படிப்பினை பெறுவான். துர்பாக்கியசாலி அதிலிருந்து விலகிக் கொள்வான். அவனே பெரும் நெருப்பில் கருகுவான். ثم لا يموت فيها ولا يحيا. பின்னர் அதில் சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான். தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான். بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. ஆனால் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையையே தேர்வு செய்கிறீர்கள். மறுமையே சிறந்ததும் நிலையானதும் ஆகும். إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. இது முந்தைய வேதங்களிலும் இப்ராஹிம் மூசாவுடைய வேதங்களிலும் உள்ளது. Assalamu alaikum wa rahmatullah. Brothers and sisters, we all love Rasulullah. Our journey goes on, this journey for Allah. Forward as Muslims for the sake of Akhirah.